விஷ்ணு, பிரம்மா. பிரம்மா. பிரம்மனுக்கு என்ன வேலை? என்ன வேலை? படைக்கும் தொழில். சரிங்க. உலக ஜீவராசி அவற்றாளர்களும் யானை முதல் எறும்பு வரை 81,100,000 ஜீவவேதங்களையும் தன்னுடைய சிருஷ்டியில் இருந்து பிண்டம் பிடித்து போடக்கூடிய வேலை பிரம்மனுக்கு. கையில பிடிக்கிறாங்க சிக்குதா? என்ன சொல்ற? பிண்டம் பிடிக்கிறாங்க. பிண்டம் அப்பா, பிண்டம். பிண்டம். உன்னை படைத்ததே அவர்தான். அப்ப எங்க அப்பா என்ன போர் வண்டிக்கு போயிருப்பானா? உங்க அப்பாவை படைச்சதும் அவர்தான். அப்ப எங்க தாத்தா போர் வண்டிக்கு போயிருப்பானா? உங்க தாத்தாவை படைச்சதும் அவர்தான். அப்ப எங்க பாட்டி காண்டா புள்ள கொடுத்துருப்பா. நீ நினைப்பது போல அல்ல. பிண்டம் பிடிப்பதுன்னா ஆணும் பெண்ணும் சேர்க்கையாளராக பற்றியா? ஆமா ஆமாங்க, அந்த நேரம் நான் பாத்துக்கிட்டே உட்காந்துருப்பேன். என்னதான் சேர்ந்து இருந்தாலும் அந்த பிரம்மதேவனாகப்பட்ட ஒரு மனது வைத்து அந்த கருப்பு பையில் கருப்பு பையில்ரா கர்ப்பப்பை, அதுல அந்த பிண்டத்தை பிடிச்சு போட்டாதான் அந்த கரு உருவாகும். தன்னுடைய சிருஷ்டியில இது பிரம்மனுக்கு வேலை. சிவபெருமானுக்கு உலக யாவற்றா ஜீவராசிகளுக்கும் படி அளக்கும் தொழில். படி அளக்கிறதா? படி அளக்கும் தொழில். என்ன தொழில்? எப்படின்னா தெரியாது உனக்கு? தெரியாது. நீ எப்படி சாப்பிடுற? வகுத்துக்கு என்ன திங்கிற? சோறுங்க கையில தான் எழுதி சாப்பிடுறேன். வந்தோடனே நம்ம அவராஜி சோறு போட்டு நீ வேலை செய்யணும்னா சிவன் நினைச்சாதான் அது உனக்கு கிடைக்கும். வேலை செஞ்சிட்டுனா காலையில சம்பளம் யாரு கொடுக்குறா? ஊருக்காரங்க கொடுக்குறாங்க. ஊருக்காரங்க கொடுத்து எங்க வாத்தியார் கொடுத்தா அவெல்லாம் என்கிட்ட தான் வாங்கிட்டு போறான். ஆமாங்க, நம்ம வாத்தியார் தான் நமக்கு என்னது கொடுக்குறாரு. ஊருக்காரங்களுக்கு கொடுக்கறதே அந்த ஒன்னானப்பட்ட பரம்பரை தான். அவர் மனது வைத்தாதான் நம்ம கூத்தாடி முடிஞ்ச உடனே நம்ம கைக்கு சம்பளம் வரதும் வராதும். 10 இன்னைக்கு 30 நாளா 40 நாளா வீட்டுல படுத்து கமுந்து பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்தோம். ஆறு கொடுத்தான். அந்த பரம்பொருள் படி இழந்தால் மட்டுமே நமக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்கும். ஆமா. மூன்றாவது அழிக்கும் தொழிலை ஏற்ற அந்த எம்பெருமான் ஸ்ரீமந்த நாராயணன், அந்த விஷ்ணு பகவான் ஒருத்தரை எப்படி எப்படி வச்சு எப்படி ஆட்டி படைக்கணும். ஒருத்தர் நல்லவனாக இருந்தா நாட்டுல வைக்கணும், கெட்டவனா இருந்தா சமுத்திரம் எனும் கடலில் காட்டி கண்ணால் காட்டி அவரை கொல்வது ஸ்ரீமந்த நாராயணனுக்கு வேலை. இப்படி மூவர் என்று தேவர் சொல்றேனே, இந்த மூவர்ல நான் யாருக்கு பிறந்தவன்? யாருக்கு சாமி? நான் ஒரு தாயுடைய அங்கத்தில் பிறந்தவனா? உன்னிட போயிருமா? நான் மானிட பிண்டமா? இல்ல, என்ன மேல நீ பிறந்திருக்க முடியாது சாமி. ஏன்னா துஷ்ட முண்டமே ஐயா, உன்னை போல நான் மானிட பிண்டமா? இல்ல, நீங்க அரிய வகை ஜீவன். அரிய வகை ஜீவன். ஆமா. நான் எப்படி பிறந்தவன்? என் தந்தையார் யாரு? என் தந்தையாரோ சதுர்முகம் கொண்ட பிரம்மதேவன் என் தந்தையார். ஆறா புண்ணாகுவாய. எங்க உங்க அப்பா யாரு? பிரம்மதேவன். பிரம்மதேவன் உங்க அப்பன். அப்ப உங்க அம்மா? டேய் ஐயா, நான் பிரம்மதேவனுக்கு எப்படி பிறந்தவன்? எப்படிங்க? பிரம்மதேவனுடைய சிருஷ்டிப்பில் பிறந்தவன் தான் நானு. எனக்கு அம்மா கிடையாது. அவர் ஒரு இடத்துல நினைச்சா இந்த குழந்தை பிறக்கணும், அப்படியே பிறக்கும், உடனே பிறந்து விடும். சரி சரிங்க. நாவிலே பிறந்தவரெல்லாம் குரு ரிஷிமார்கள். அவருடைய தொப்புல இருந்து பிறக்கிறாங்க பத்தியா, அவர் ரிஷிகள். அப்படி பிறந்தவன் இந்த வருகின்ற ரிஷி. நீங்க அவங்க எல்லாம் மார்லையும் தொப்புலையும் பிறந்தாங்க. நீங்க எங்க குஞ்சில பிறந்தீங்களா? கடவுள் நினைத்தால் அக்கணமே குழந்தை பிறக்கும். நீங்க ரிஷி குண்டம், தேவ பிண்டமடா. தேவ பிண்டம். ஆமா. சரி. அப்படி நான் மிருகண்ட ரிஷியாக இருந்தாலும் காலங்காலத்திலே எனக்கும் திருமணமானதா இல்லையா? ஆமாங்க. உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி போச்சாடா? உண்மையாலுமே நடந்துச்சா? இதுக்கு மேல நடக்குமா? இப்படி கேக்குறேன். வாய்ப்பு ஏதாவது இருக்குதா? இல்ல, உன்னை கல்யாணம் பண்ற புள்ள முதல்ல நீ முதராத்திரிலே செத்து போயிடுவாங்க. ஐயா சொல்றது சொல்ற. நீ என்னை அவமானப்படுத்துகிறாய். இல்லை, பாட்டு பாட்டு. இங்க பாருங்க, நீங்க ஒரு கருவேப்பிலை, நான் ஒரு கரண்டி மாதிரி. உன்னை நான் மட்டும்தான் வடச்சட்டில போட்டு வணக்கிக்கிட்டே இருப்பேன். வணக்கி கொண்டே இரு சிசியா. நான் மாலையிட்ட என் தேவையால் எப்பேர் வட்டவள். ஆமாங்க.
பச்சனை பந்தலிலே 10,000 பேர் தானறிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து நான் மாலையிட்டேனே என் தேவையாள் என் பொண்டாட்டி 10வது பத்திரி விழுதுவரா வாசகி என் தேவையாள் மருத்தாவதி நம்ம பொண்டாட்டி நல்லா இருக்கு மருத்தாவதியாக இருந்தால் சரி இப்ப ராத்திரியாவது கல்யாணம் பண்ணிட்டு போ பிரம்மன் எழுதின தலைவிதி எப்படியோ அப்படிதான் நடக்கும். எனக்கு ஒன்று என்றால் உனக்கும் அல்லவா? ஆமாங்க. காலம் கடைசி வரை பச்சமாவாக போ. வேணா விடுங்க. கமிட்டியா தான் போடுவாங்க. அப்படி மருத்தாவதி திருமணம் செய்தாலும் ஒரு மனிதனாக பிறந்தா ஒரு பெண்மணி திருமணம் செய்தா அவனிடத்துல என்ன இருக்கணும்? ஒரு குழந்தையோ குட்டியோ ஒரு புள்ளியோ பூச்சோ புழுவோ இருக்கணும் சாமி. பூச்சி புழுவனாம இருக்கணும். ஒரு மனிதனாக பிறந்தா ஒரு குழந்தை ஒன்று பிறந்ததுனாதான் உங்களுக்கு சொத்து எவ்வளவு இருக்குது சொகை எவ்வளவு இருக்குதுன்னு கேட்கறதுலாம் அடுத்த விஷயம். கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வருஷம் கழிச்சு அண்ணன் நடந்து போறோம்னா உங்களுக்கு எத்தனை ஏக்கர் காடு இருக்குது கேட்பாங்களா? அப்படி கேட்க மாட்டாங்க. எத்தனை லட்சம் பணம் இருக்குது அப்படின்னு கேட்க மாட்டாங்க. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆண் குழந்தை எத்தனை, பொம்பளை புள்ள எத்தனை, கல்யாணம் ஆச்சுங்களே உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குது அதத்தான் முதல்ல கேட்பாங்க. சிசியா நீ கேட்கும் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத பாவியாகி விட்டேன்டா சிசியா. என் வாழ்நாளிலே ஏற்பட்டது என்ன? எப்படி சிசியா சாமி நல்லா படித்தா
கற்பனை செய்தாலும் அவனுக்கு என்ன வேணும்? குழந்தை இருக்கு. அப்படி குழந்தை ஒன்று இருந்தா உலகிற மனிதனுக்கு யாவரும் அறிவார். ஆமா. முன்புறமா இவன் யாரா இருந்தாலும் ஒரு மன்னனே போனாலும் அவங்க ஆணை மேலேயே பவனி போனாலும் முன்புறமா போகும்போது பின்புறமா போறாம பிள்ளை இல்லாத பாவி. இவன் ஒரு நாடாளக்கூடிய மன்னனா, இவன்லாம் ஒரு நாடாளக்கூடிய அரசனா, இவன் முகத்திலேயே நம்ம முழிச்சு போகணும். பிள்ளை இல்லாத பாவி அப்படின்னு சொல்லி என்னை எள்ளி நகைத்தார், ஏளனம் செய்தார். நான் இடுதலமும் அடிதலாமும் நான் தினந்தோறும் எழுந்திருத்தா குளித்து ஸ்தானமானத்தை முடித்து தலைமுழுகி அந்த ஒன்னானவட்ட கைலங்கிரிநாதரை கோரி கடூரமான தவ புரிந்தது. அந்த பரம்பொருளுக்கு நான் என்ன பாவம் செய்தேனோ அனுதினமும் பூஜை செய்யும் அந்த ஒன்னானவட்ட விஷ்ணு பகவானுக்கும் நான் மனதார பூஜை செய்கிறேன்.